ஹாய் ஹலோ வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் பீரியடில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன மாதிரியா ஒரு பிஹேவ் பண்ணும், இந்த வார் பீரியடில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ், அதாவது என்னென்ன செக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியா வந்து ஒரு பிஹேவியர் இருக்கும், ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சுச்சுவேஷன்ல ஒரு பையிங் காலோ இல்லை ஒரு செல்லிங் காலோ வந்து எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்சைட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட சார்ட். இப்போ நான் வந்து டூரேஷன் வந்து என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RSI இண்டிகேட்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 மூவிங் ஆவரேஜோட இது வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறமா வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இதில் இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி ரெட் கலர் லைன் வந்துட்டு 50 டேஸோட எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து 9 டேஸோட எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 2ஆம் தேதியே வந்து 3ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து 2ஆம் தேதி மார்ச் வந்து கட் பண்ணி கீழே இறங்கி போயிருக்கு, அதாவது கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி வந்து இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் வந்து கட் ஆகி கீழே இறங்கி போயிருக்கு. அப்போ இதுக்கு இப்போ வரைக்குமே வந்து இது கம்ப்ளீட்டா வந்து பார்க்கும்போதே தெரியுது நல்ல டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு இயர்லி இண்டிகேஷன். இது வந்து கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு இண்டிகேஷன் இல்லையா. அப்போ ஒரு வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து பிஹேவ் பண்ணும், இல்லை ஒவ்வொரு செக்டார் வந்து என்ன மாதிரியா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேஸஸ் இருக்கு. என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 வந்து ப்ரீ வார் அன்சர்டனிட்டி ஃபேஸ், அதுக்கப்புறமா வந்து வார் பிரேக் அவுட் ஃபேஸ், அதுக்கப்புறமா வந்து ஏர்லி வார், மிட் வார், லேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸஸ். அப்போ ஓவரால் வந்து இந்த வார் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த வார் ப்ரீ வார் பில்டப், அதாவது ப்ரீ வார் அப்படின்னா என்னன்னா, வார் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல, பட் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு அன்சர்டைனான ஒரு 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 சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. வார் மேபி ஸ்டார்ட் ஆயிடலாம், மேபி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா யார் கூட சேருவாங்க எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும். ஆயில் வந்து ஸ்பைக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பார்த்தினா ஒரு ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் வந்துடும். இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இயர்லி ஸ்டேஜில், அதாவது முன்னாடியே வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட ஸ்டாக்கோட எக்ஸ்போசர்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு சேஃப் அசட் கிளாஸஸ்க்கு மாறிடுவாங்க. லைக் கோல்டுக்கோ இல்லை பாண்டுக்கோ வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து எஃப்ஐஐயோட அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டாக்ஸ்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதுல இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலா இருக்கு. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் கொஞ்சம் கீழே போகும், அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழே போகும், அப்புறம் லைட்டா மேல ஆகும். அந்த மாதிரி ஒரு அன்சர்டைனா இருக்கும், ஒரு ரொம்ப வாலட்டைலான ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன்ல இருக்கும். இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-15% வந்து மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது ஃபேஸ் வார் பிரேக் அவுட் ஃபேஸ். இது வந்து என்ன என்ன ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வார் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சடனா வந்து செல் ஆஃப் நடக்கும் மார்க்கெட்ல, ஒரு இமிடியேட் செல் ஆஃப் நடக்கும் மார்க்கெட்ல. டிஐஐ அதுக்கப்புறம் எஃப்ஐஐ 2 பேருமே வந்து அவங்களோட ஹையஸ்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ஈவன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு
அதிகமான அளவு சேல் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பேனிக் சுச்சுவேஷன்னால. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேனிக் செல்லிங் பீரியட். இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 8% வந்து டிக்ளைன் ஆகும் மார்க்கெட். அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி வார் ஃபேஸ். இந்த 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 ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார் இப்போ ப்ராக்ரஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட வார் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 to 6 weeks பீரியடுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஃபேஸ் தான் வந்துட்டு இந்த இயர்லி வார் ஃபேஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சமா வந்து அப்படியேவும் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்தரா வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போகாம ஃபர்தரா வந்து டிக்ளைன் ஆகாம ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வந்து உட்காந்துரும் மார்க்கெட். அப்போ இதுல என்ன என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த வார்ல என்னெல்லாம் இம்பாக்ட் ஆகும், என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கவர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு தகுந்தாப்புல இன்வெஸ்டர்ஸும் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீரியட்ல வந்து ஒரு சைடுவே ஒரு ஒரு செட்டில் டவுன் ஆன ஒரு பீரியட்னு சொல்லலாம். 4வது ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார் ப்ராக்ரஸ்ல இருக்கக்கூடிய பீரியட், அதாவது மிட் வார் ஃபேஸ். இது வந்து வார் கிட்டத்தட்ட ஒரு 4 weeks 5 weeks தாண்டி போயிடுச்சு. வார் இன்னும் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இம்பாக்ட் இருக்காது. அது வந்து எல்லாருமே வந்து ஒரு அசஸ்மெண்ட் இதை கிராஸ் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், ப்ரைஸஸ்லாம் வந்து எப்படி மூவ் ஆகும், எக்கானமி எப்படி இருக்க போகுது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சிடும். ஸோ வந்து இந்த இந்த பீரியட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செட்டில் டவுன் ஃபேஸ்ல தான் இருக்கும். அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஃபேஸ் 5. இதுல என்ன ஆகுது அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு போஸ்ட் வார் ஃபேஸ். இதுல வந்து வார் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. வார் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வார் வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை சைன்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் வந்து எக்கானமியை சப்போர்ட் பண்ற மாதிரியான பாலிசிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் எல்லா செக்டார்லயும் எல்லா கம்பெனிஸ்க்கும். அதுக்கப்புறமா வந்து பட்ஜெட் அலோகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த 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 ஃபேஸ் தான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். ஓகே, அப்போ இந்த ஃபேஸஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ப்ரீ வார் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 5 to 15% வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு 3 to 8% வந்து மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆகும். அப்போ இப்போ இந்த தடவை நடந்திருக்கக்கூடிய இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரீ வார் டிக்ளைன் வந்து நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா ஒரு பெரிய வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவும் வரல. அதாவது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க வார் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த ஒரு கிளியரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ இம்மிடியேட்டா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து வார் டைரக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணதே வந்து டைரக்டா செகண்ட் ஃபேஸோட ரியாக்ஷன்ல தான் வந்து ஸ்டார்டே ஆச்சு. அட் ப்ரெசென்ட் வந்து நீங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8 to 10% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து. இப்போ செக்டார் வைஸ் நம்ம எப்படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வார் வந்து ஒரு 3 weeks தாண்டிடுச்சு. இப்போ நம்ம 4th வீக்ல வந்து வாரோட 4th வீக்ல வந்து இருக்கோம் இல்லையா. அப்போ எல்லா செக்டாரும் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு இந்த லாஸ்ட் 1 month டேட்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லா செக்டாருமே வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த 1 month டேட்டா. இது எல்லாமே வந்து இந்த 1 month இந்த டேட்டா. ஓகே, எல்லா செக்டரையும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து எல்லா செக்டருமே வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் இதுல டிக்ளைனை வந்து எவிடென்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? அப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிஸ்டரி. இது வந்து ஒவ்வொரு வார் ஈவெண்ட்லயும் வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரியா வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறதான் வந்து இங்க ஒரு டேபிள வந்து காட்டியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இண்டெக்ஸஸுமே இருக்கு. அதாவது நிப்டி 50யும் இருக்கு. சில வார் பீரியட்ல வந்துட்டு குளோபல் இண்டெக்ஸும் இருக்கு. S&P-யோட S&P 500 இண்டெக்ஸும் வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ எல்லா வார்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா வந்து கிட்டத்தட்ட
ஒரு 8 to 15% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஆவரேஜா. அதே மாதிரி ரெக்கவரி பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஆவரேஜா வந்து ஒரு 3 to 6 monthல வந்து மார்க்கெட் திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. இதான் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. ஓகே, இப்போ ஒரு வார் பீரியட்ல ஒவ்வொரு செக்டாரும் வந்து என்ன மாதிரியா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஃபென்ஸ் செக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது இயர்லி ஸ்டேஜ்ல, அதாவது வார் ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இயர்லி ஸ்டேஜ்ல வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே வந்து அவுட் பெர்ஃபார்ம் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஃபென்ஸ்ல கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. யாரு எந்த கண்ட்ரில வந்து வார் நடக்குதோ அவங்க மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரிஸும் வந்து அவங்களோட டிஃபென்ஸ்ல வந்து அவங்களோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குளோபல் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்சர்டைனா இருக்கும், ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அந்த வார்ல அவங்க என்ன லெசன் லேர்ன் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து அதிகமான அளவு இமிடியேட்டா வந்து ஆர்டர் புக்கிங் எல்லாமே வந்து நம்ம எவிடென்ட்டா பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து அதாவது வார் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இயர்லி ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல செக்டர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை டிஸ்டர்ப்ஷன் வந்து நடக்கும். இந்த சப்ளை டிஸ்டர்ப்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ்லாம் வந்து ஹைக் பண்ணும். அதனால வந்து இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட இயர்லி ஸ்டாக்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த செக்டார் தான், இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல ஒன்லி இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் த வார்ல மட்டும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்து டைரக்டா வந்து கோல்டோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இல்லையா. இப்போ யூஸ்வலாவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வார் சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒரு ரிஸ்கியா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு, ரொம்ப வாலட்டைலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போவாங்க. அது கோல்டா இருக்கலாம், இல்ல பாண்டா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிசினஸஸ், அதாவது கோல்டு ஓரியன்டா இருக்கக்கூடிய பிசினஸஸ் இருக்கக்கூடிய அது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நியூட்ரலா இருக்கும். மற்ற செக்டார்ஸ்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், ஒரு டிக்ளைன் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த பீரியட்லயும் வந்து இந்த செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லெவலை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போகும். ஐடி செக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். இது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரன்சியோட அந்த ரேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து குளோபல் மார்க்கெட்டோட டிமாண்ட் எல்லாமே வந்து இதுல இருக்கு. இது வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டா அன்சர்டைனா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிக்சடான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த பேங்கிங் அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த இதில் சொல்றேன். அதாவது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வார் வந்து ஸ்டார்ட் ஆகல, அதாவது ப்ரீ வார் அன்சர்டனிட்டி பீரியடா இருக்கும், அதாவது ஃபேஸ் 1 இருக்கட்டும், இல்ல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, இது எல்லாத்துலயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எக்கானமியை பத்தின ஒரு ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கும். ஸோ இமிடியேட்டா வந்து இந்த செக்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து அடி வாங்கும். கவர்மெண்ட் என்ன மாதிரியான பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பாண்ட்ஸோட இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ கரன்சியோட ரேட் என்ன ஆகும் தெரியாது, இன்ஃபிளேஷன் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியாது. இந்த பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல வந்து ரொம்பவே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் 4 ஃபேஸஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்ஃபோர்சின் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இந்த செக்டர்ஸ்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ்ல தான் இருக்கும். அதாவது ரொம்பவும் வந்து டிக்ளைனும் ஆகாது, பட் அதே மாதிரி
அவுட் பெர்ஃபார்மும் பண்ணாது. இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வார் பீரியட்ல இருக்கும். இப்போ எந்தெந்த செக்டார் போஸ்ட் வார், அதாவது வார் முடிஞ்சிருச்சு, வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த செக்டார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் ஒரு 4 கேட்டகரி வச்சிருக்கேன். எப்படின்னா ஸ்ட்ராங்கான அவுட் பெர்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு நியூட்ரல் இல்ல கிராஜுவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டர்ஸ். இந்த மாதிரி 4 கேட்டகரியை நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இதுல ஸ்ட்ராங்கான அவுட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டாரு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த ரெண்டுமே வந்து இந்த 2 செக்டாருமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது வார் முடிஞ்சு வார் வந்து இன்னைக்கு முடியுது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட அடுத்து ஒரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர். இந்த பேங்கிங் செக்டர் வந்து பேங்கிங் அண்ட் மெட்டல் செக்டர், இந்த 2 செக்டருமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் இமிடியேட்டா. அதாவது வார் இப்போ முடியுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் 1ல இருந்து மந்த் 3க்குள்ள வந்து இந்த 2 செக்டாருமே வந்து நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஐடி செக்டர், அதே மாதிரி ரியல் எஸ்டேட். இது ரெண்டுமே வந்து கிராஜுவலாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கம்ப்ளீட்லி மார்க்கெட்டோட டிமாண்டு எந்த மாதிரியா இருக்கோ அதை பொறுத்து இதாகக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப கிராஜுவலா ஒரு நியூட்ரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் இந்த ரெண்டுமே. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மா செக்டர்ஸ், எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் வந்து ஆயில் அண்ட் கேஸ். இந்த 3 செக்டாருமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாவோ இல்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டார்ஸா இருக்கும் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபார்மாவும் எஃப்எம்சிஜியும் வந்து ஒரு டிஃபென்சிவ் இதுல இருந்திருக்கும் அந்த வார் பீரியட்ல. ஸோ அது வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் மற்ற செக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரோட ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து இது வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எல்லாம் வெளியில் எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து நம்ம எவிடென்ட்டாக வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மோ இல்லை ரொம்ப வாலட்டைலான ஒரு சுச்சுவேஷனோ வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே வியூவர்ஸ், ஒரு வார் பீரியட்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன மாதிரியா பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து டீடைல்டான ஒரு சமரி வந்து இந்த வீடியோல பார்த்துருப்போம். எல்லாருக்குமே வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளியரான ஒரு இன்சைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.